ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருக்கக்கூடிய நால்கோ அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடுற வீடியோ டெய்லி உடனே உங்களுக்கு அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நால்கோங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது கீழே தான் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் NALCO.com வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் வந்து PDF வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நால்கோ நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் கீழே வருது இது. ஸோ இது வந்து பியூர்லி ஒரு கவர்மெண்ட் ஜாபு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இதுக்கும் நார்மலாக என்னென்ன நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதுதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரி வைஸாக பார்த்துடலாம் என்னென்ன ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெபார்ட்டரியில் உங்களுக்கு 37 போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு அதிகபட்சம் வயசு 27. 2025 இயரை கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு 27 வயசாக இருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஆப்ரேட்டர் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் மினிமமாக 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும். அதுவும் ஐடியில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், டெக்னீஷியன் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், ஃபிட்ரு, இந்த ட்ரேடு கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு அதிகபட்சமான வயசு 27 இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஃபிட்டர் கீழே எடுக்கிறாங்க. 73 போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அதுமாரி ஐடியும் முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் 63 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டு ஐடியிலையும் படிச்சிருக்கணும். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் உங்களுக்கு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் உங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும். ஐடிஐ வித் மெக்கானிக் ட்ரேடுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 27. அடுத்து உங்களுக்கு ஜியாலஜி கீழே எடுக்கிறாங்க 4 போஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ஜியாலஜி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 7வது போஸ்ட்டு. இது வந்து HEMM ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும். டீசல் மெக்கானிக் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை MMV டீசல் மெக்கானிக் ட்ரேட் அது படித்தா ஹெவி வெஹிக்கிள் இருக்குல்ல, அதை பற்றின டீட்டெயில் நாலேஜ் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து உங்களுக்கு மைனிங் கீழே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் வேலிடு மைனிங் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த வேலைக்கு உங்களுக்கு. ஏன்னா இது மைனிங்னா சுரங்கம் தோன்ற வேலை தான் மைனிங்னு சொல்லுவாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது. இதுக்கு அதிகபட்சமான வயசு வந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு மைனிங் மேட்டில் வந்து 15 போஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். அதுமாரி உங்களுக்கு வேலிடான சர்டிஃபிகேட் இருக்கணும். மைனிங் மேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வயது வரம்பு 27ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட்டார் மெக்கானிக் கீழே எடுக்கிறாங்க. 22 போஸ்ட்டு. 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அதுமாரி ஐடியில் NCVT சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுமாரி உங்களுக்கு 2 years ஆஃப் டியூரேஷன்ஸ் பாஸ் அப்ரெண்டிஸ், அது நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கில் அப்ரெண்டிஸ் 2 years ஒர்க் பண்ணுறதுன்னா ரொம்பவே எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து 27 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரஸ்கம் ஃபஸ்ட் எய்டு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு லெபார்ட்டரி கீழே டெக்னீஷியன் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் கிளாஸுக்கு மேலே வந்து அதிகமாக படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுமாரி 2 years வந்து உங்களுக்கு லெபார்ட்டரி டெக்னீஷியன் கவர்மெண்ட் காலேஜ் கீழே ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதிகபட்சமான வயசு வந்து உங்களுக்கு 35 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் 29,500 வந்து ஆரம்பித்து 70,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு நர்ஸ் லெவல் கேட்டகரி 3 கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 29,500 70,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th +2 சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் நர்சிங் மிட்வெல் ட்ரைனிங் வந்து 3 years + இருந்திருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் இல்லை டிப்ளமோ நர்சிங் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நர்சிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே. அதேமாரி உங்களுக்கு வயது வரும் பார்த்தீங்கன்னா 35 இருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபார்மாஸ்டிக்கில் எடுக்கிறாங்க. அதாவது மருந்தகம் இருக்குல்ல, அது கீழே. இதுக்கும் நீங்கள் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சியில். அதுமாரி உங்களுக்கு ஓடியில் நல்ல வேலை பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு. அதேமாரி ஓடியில் நல்ல அசிஸ்டண்ட் வேலையும் பார்க்க தெரியணும். கேஷுவாலிட்டி டிஸ்பென்சி, அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டு சென்டர், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதுவுமே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் பாருங்கள். இதில் அதிகபட்சமாக 70,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. உங்களுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 35 அதிக வயது வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சம்பளத்தை தாண்டி அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங் டயத்தில் வந்து ஸ்டைப்பனாக 12,000 per month கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் அலவன்ஸு, தங்குற அலவன்ஸு எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுப்பேன்ருக்காங்க பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் அப்புறம் 15,000, அப்புறம் வந்து உங்களுக்கு சம்பளம் 15,500 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ
ஜாப்போட டீட்டெயில் பார்த்துட்டு சேலரி டீட்டெயிலும் பார்த்துருங்க. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிபிடி டெஸ்ட்டுகள் நடக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து. ஸோ டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 கொஸ்டின் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு மார்க் எவ்வளோ எடுக்கணும், அதேமாரி எந்த அடிப்படை கீழே உங்களுக்கு மார்க் ஒதுக்கிறாங்க. டொமைன் அதாவது டெக்னிக்கல் டொமைனில் 60%, ஜென்ரல் அவேர்னஸில் 40% மார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுமாரி கொஸ்டின் வந்து ஒன்லி இங்கிலீஷு அப்புறம் ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக எழுதுவாங்க அந்த எக்ஸாமு. அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்குமே உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் இந்த பிளேஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால எங்களால் உங்களை ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தலாம், இல்லை எந்த ஸ்டேட்டுக்குனாலும் அவங்க போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கேட்டகரி வரீங்களோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துருங்க. அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா சார்ஜஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு nalco.india.com போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரியர் கீழே நால்கோ சூப்பர் பார்லிமெண்டிக்கல் ரெக்ரூட்மெண்ட் 2025 ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டீட்டெயில் வேணும், அப்ளை பண்ணும்போது என்ன டவுட்லாம் வருமோ அது எல்லாமே டீட்டெயிலாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னெல்லாம் சிஸ்டம் இருக்குமோ அது எல்லாம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து 21/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்டர்வியூ. மறக்காமல் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.